இஸ்ரேல் ஹமாஸ் போர். போரில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் போராளிகள், எத்தனை பேர் மக்கள் என்று காசா சுகாதார அமைச்சகம் விளக்கமாக தெரிவிக்கவில்லை. காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரின் அக்டோபர் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்தது. ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு ஹமாஸ் அமைப்பினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த போரில் காசாவில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமல்லாமல் அப்பாவி பலஸ்தீனர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் மக்கள் வசிக்கும் இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்துகிறது. இதனால் உயிர்ப்பலி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 58 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு 38,111 உயர்ந்திருப்பதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீன மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வியும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நேரில் கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சந்திப்பு இன்று கஜகஸ்தானில் இடம்பெற்றுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றுள்ளார். இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்தியா சீனா எல்லைகளான கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு வீரர்களுக்கு இடையிலான மோதல் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன்போது இருவரும் எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து சிறிது நேரம் கலந்துரையாடுவதுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நிலநடுக்கம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று மதியம் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:12 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.4 பதிவாகியுள்ளது. 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கிழக்கு சிஃபா மாகாணத்திற்கு அப்பால் 32.5 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 140.5 டிகிரி கிழக்கே தீர்க்கரையிலே கண்காணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல். இஸ்ரேல் உள்ள பல இராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்த தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்த ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் வான்வழி இலக்குகளை இடைமறிக்கப்பட்டது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் தொடர்பாக உயிரிழப்பு குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை என இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு லெபனான் நாட்டில் செயற்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது.